நடிகர் அஜித் குமாருக்கு வரப்போகும் 2025ஆம் ஆண்டு மிகவும் முக்கிய ஆண்டாக அமைய உள்ளது. அவரது நடிப்பில் பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக உள்ளது. அதே நேரத்தில் தனது பிறந்த நாளுக்கு முன்னர் ஐரோப்பிய கார் பந்தயத்தில் தனது அணியை களமிறக்க உள்ளார். மேலும் குட் பேட் அக்லி படமும் ரிலீஸ் ஆக உள்ளது. இப்படி அடுத்த ஆண்டு நடிகர் அஜித் குமாருக்கும் அவரது ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஆண்டாக அமைய உள்ளது. ஏற்கனவே விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு பணிகள் முடிந்த நிலையில் தற்போது குட் பேட் அக்லி படத்தின் படப்பிடிப்புகளும் நிறைவடைந்து விட்டதாக இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்தர் புகைப்படமும் வீடியோவும் வெளியிட்டு தெரிவித்துள்ளார். இதில் அஜித் அவரது நடிப்பில் வெளியான தீனா படத்தில் இருப்பதைப் போல காஸ்டியூம் அணிந்துள்ளார். இது அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடித்து வந்த படம் குட் பேட் அக்லி. இந்த படத்திற்கு முதலில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்க இருந்ததாகவும் அதன் பின்னர் ஜிவி பிரகாஷ் குமார் படத்திற்கு இசையமைக்க நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு பேச்சு திரைத்துறை வட்டாரத்தில் ஓடிக்கொண்டுள்ளது. குட் பேட் அக்லி படத்தினை பொறுத்தவரையில் படம் குறித்த அறிவிப்பு வெளியான நாளிலேயே படம் 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் என்ற அறிவிப்புடனே வெளியானது. இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. காரணம், 2024ஆம் ஆண்டு தீபாவளிக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும். 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகும். இரட்டிப்பு கொண்டாட்டம் தான் என்ற மனநிலையில் இருந்தார்கள் அஜித் ரசிகர்கள். ஆனால் விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகாது என தெரிந்தவுடன் ரசிகர்கள் வருத்தப்பட்டனர். இது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி படத்தினை கண்டுகொள்ளாமல் பொங்கலுக்கு குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆனால் போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டனர். இதற்கு காரணம் குட் பேட் அக்லி படத்தின் போஸ்டர்களும் படம் குறித்த மாசான அப்டேட்டுகளும் தான். ஆனால் கடந்த மாதம் கடைசி வாரத்தில் விடாமுயற்சி படத்தின் டீசர் வெளியாகி பொங்கலுக்கு ரிலீஸ் என தெரிவிக்கப்பட்டது. இது ரசிகர்களை எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தாலும் படத்தின் டீசர் பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் விடாமுயற்சி படத்தினை கொண்டாட ரசிகர்கள் தற்போது காத்து கொண்டிருக்கின்றனர். இப்படியான நிலையில் பொங்கலுக்கு வரவேண்டிய குட் பேட் அக்லி படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்தது. மேலும் படப்பிடிப்பு எந்த அளவுக்கு உள்ளது என்ற கேள்வியும் எழுந்தது. இப்படியான நிலையில் படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்தர் படப்பிடிப்பு தளத்தில் அஜித்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் வீடியோவையும் பகிர்ந்து நடிகர் அஜித்குமாருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். ஆதிக் பகிர்ந்துள்ள புகைப்படத்தில் அஜித் அவர் இதற்கு முன்பு நடித்த தீனா படத்தில் இருந்ததைப் போல காஸ்டியூம் அணிந்து கொண்டு செம மாசாகவும் லவ்லியாகவும் உள்ளார். ஆதிக் தனது பதிவில், எனது வாழ்நாளில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை எடுத்துக் கொடுத்த அஜித் சாருக்கு நன்றி. கனவு நிறைவேறிவிட்டது. லவ் யூ சோ மச். குட் பேட் அக்லி படத்தின் படப்பிடிப்பு நிறைந்து விட்டது. இந்த ஒட்டுமொத்த பயணமும் இனிமையாக இருந்தது என பதிவிட்டுள்ளார். இவரது இந்த பதிவும் அவர் பகிர்ந்துள்ள புகைப்படமும் அஜித் ரசிகர்களை உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் ரசிகர்கள் பலரும் படத்தின் ரிலீஸ் தேதி எப்போது என்ற கேள்வியை கேட்டு வருகின்றனர். படம் அஜித்தின் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்புள்ளதாக திரைத்துறையில் ஒரு பேச்சு அடிபடுகிறது.